கும்பகோணம் தாராசுரம் புறவழிச்சாலையில் நடைபெற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட தலைவர் ஜாபர் அலி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மாநில செயலாளர்கள் சித்திக், யாசர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை 3.5% இருந்து 7% உயர்த்திட தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும், புதிய வக்ஃப் திருத்த வழக்கில் விசாரணை நிறைவு பெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதில் இஸ்லாமியர்கள் சொத்து ஆக்கிரமிப்பாளர்கள் கைகளுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துவதாக அமைய வேண்டும். கடத்தல் மற்றும் சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவருக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கிய பிறகும் அவரை விடுவிக்காத உபி காசியாபாத் சிறைத்துறை மற்றும் உபி அரசின் மனித உரிமை மீறல் நடவடிக்கையினை கண்டிக்கிறோம். பாஜக ஆட்சியில் விமானத்துறை மிகப்பெரிய அளவில் சீரழிந்துள்ளது. அதிக அளவில் காலி பணியிடங்கள் உள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியும் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதையும் கண்டிப்பதாகவும், தொடர்ந்து இந்தியாவில் மாதம் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும், இதற்கு காரணமான மத்திய அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான கும்பகோணம் விருத்தாசலம் புதிய ரயில் பாதையினை உடனடியாக ஒன்றிய அரசு அமைக்க முன்வர வேண்டும் என்றும், கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.